அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் பவுலுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்த ஒரு நல்ல வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி. அந்த வார்த்தையை வைத்து நமக்கு ஆண்டவர் தொடர்ந்து வார்த்தைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார், வசனங்களை தந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எது நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் நிச்சயமாக அறிந்திருக்கிறார். உங்களுக்கு நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே இன்னது தேவைன்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு என்னது தேவை, எது இருந்தால் நாம் இன்னும் ஆண்டவருக்காக வாழ முடியும், எது இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் என்பதை அவர் அறிந்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். அவர் பவுலுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனங்களை குறித்து நீ ரொம்ப மன சஞ்சலப்பட வேண்டாம், என்னுடைய கிருபை உனக்கு போதும். அவைகள் இருந்து சொன்ன, என்னுடைய கிருபை இருந்து சொன்னா உன்னுடைய பலவீனம் அது பலவீனமாக இருக்காது. அந்த பலவீனமான நேரத்திலேயும் நீ என்னென்ன செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் என்னுடைய பலத்தை கொண்டே நீ செய்து முடிப்பாய்ன்னு சொல்லி ஆண்டவர் பவுலுக்கு அவர் உணர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்படியானால் நாம் எந்த அளவுக்கு தேவ கிருபை பெற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தேவ கிருபை நம்மை மட்டுமல்ல நம்முடைய சந்ததிகளையும் தலைமுறைகளையும் தாண்டி அது ஆசீர்வாதமாக மாறிவிடும். அன்பானவர்களே, நாம் நம்முடைய குடும்பத்திற்காக பெரிய அளவுல சேர்த்து வைக்க முடியல, கஷ்டப்படுறோம். ஏதாவது ஒண்ணு சேர்த்து வைக்கலாம் பார்த்தாச்சுன்னா நிறைய நேரத்துல அது முடியாம இருக்குது. நம்முடைய திராணிக்கு மிஞ்சி நம்ம நிறைய போராடுகிறோம், பிரயாசப்படுகிறோம். ஆனால் அது எவ்வளவு பணங்கள் சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, எவ்வளவு சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, ஆனால் எவ்வளவுக்கு அதிகமா தேவனுடைய கிருபையை நாம் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய சந்ததிகளுக்காகவும் தலைமுறைகளுக்காக சேர்த்து வைக்கிறோமோ அந்த கிருபை ஸ்தோத்திரம் நம்முடைய சந்ததிகளை உயர்த்திவிடும். அல்லேலூயா. அந்த கிருபை வாழ வைக்கும். ஆனபடினாலே தான் அந்த கிருபைக்காக ஆண்டவர் நம்மை ஸ்தோத்திரம் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்ப அந்த கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்வோமானால் அது தலைமுறைகளை தாண்டி நமக்காக அது ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் அது பரிந்து பேசக்கூடியதாக இருக்கிறது. தலைமுறைகளை தாண்டி அது கிரியை நடப்பிக்க கூடியதாக இருக்கிறது. வேத புஸ்தகத்திலே அப்படித்தான் தேவ மனிதர்கள் தாங்கள் வாழ்ந்த நாட்களிலே தேவனுக்காக ஸ்தோத்திரம் அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் கிருபையை அவர்கள் காத்து கொண்டபடினாலே, தேவனுடைய கிருபை தங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக பெற்றுக்கொண்டபடினாலே அவருடைய தலைமுறைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் ஸ்தோத்திரம் தாவீதுக்கு சொல்லுகிற போது சொல்லுகிறார், உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என்னுடைய கிருபையை நான் விலக்கினது போல உன்னுடைய மகனாகி அல்லது உன்னுடைய குமாரனை விட்டு நான் நினைச்ச மாட்டேன், விளக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபையின் மேல் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கிருபை என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்களை நாம் பல மொழிபெயர்ப்புகளில் பார்க்கும் போது சில இடங்களிலே கருணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கருணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு தயவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த கிருபை தேவனுடைய கருணையின் அடிப்படையிலே நமக்கு உருவாகக்கூடியது, தேவனுடைய தயவின் அடிப்படையில் உருவாகக்கூடியது. எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் நமக்கு தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிருபை நம்ம என்ன செய்கிறது ஸ்தோத்திரம் என்பதை நாம் பார்க்கும்போது கிருபையை சில மனிதர்கள் ஆண்டவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிற போது சில புதிய கருத்துக்களை நம்முடைய இருதயத்தில் நாம் கொண்டிருக்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உம்முடைய அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். இங்க பாருங்க, ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனுஷன், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவர்
ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்லுகிறார், ஆபிரகாம் ஒருவனா இருக்கல, நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை என்ன செய்தேன், பெருக பண்ணினேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்படி தேவனால் அழைத்து ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆபிரகாம் ஸ்தோத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில அவன் ஒரு நாள் ஸ்தோத்திரம் அவன் கூடாரத்துக்கு முன்பாக நிற்கிற போது என்ன நடக்கிறது, 3 புருஷர்கள் அவனை சந்திக்கும்படியாக வந்து நிற்கிறார்கள். அவர்களை பார்க்கிற போது அந்நியர்கள் போல் இருக்கிறார்கள், அவர்களை பார்க்கிற போது பரதேசிகளை போல இருக்கிறார்கள். எபிரேய நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நியர்களை உபசரிக்க மறவாதிருங்கள். இந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 13வது அதிகாரம். அந்நியர்களை போல அவர்கள் காணப்படுகிறார்கள், ஏதோ வழிபோக்கர்களை போல இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஸ்தோத்திரம் 2வது வசனம், மறவாதிருங்கள், அதனாலே அறியாமல் சிலர் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அப்போ பரதேசிகளை போல வந்து நிக்கிறாங்க, வழிபோக்கர்களை போல வந்து நிக்கிறாங்க. இவர்களை பார்த்த உடனேயே ஆபிரகாம் என்ன பண்ணுகிறாருன்னா, அவங்களை பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிட்டு, இவர்கள் யாரு, சாதாரண மனிதர்கள் கிடையாது, தேவ தூதர்கள், தேவனுடைய தூதனானவர் அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தேடி வந்தவர், வழிபோக்கனை போல வந்தவர், பரதேசியை போல வந்தவர், தங்க இடமில்லாதவர்கள் போல வந்தவர், சாப்பிட வழி இல்லாதவர்கள் போல வந்தவர். இந்த 3 புருஷர்களையும் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு உடனே அடையாளம் தெரிகிறது. அழைக்கப்பட்டவர்கள் அடையாளத்தை கண்டுகொள்வார்கள். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் தேடி வந்தவரை புரிந்து கொள்வார்கள். ஸ்தோத்திரம். இவன் கேட்கிறான், ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தேவனுடைய கிருபையை கேட்கிற தேவ மனுஷன் அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணும் சொன்னா, தேடி வந்தவரை கடந்து போக விடாதபடிக்கு தன்னிடத்தில் தரித்திருக்கும்படியாக செய்து விடுவான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை ஆண்டவர் அநேக நேரத்தில் தேடி வருகிறார். அவர் நமக்கு நன்மை செய்யும்படியாக, நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படியாக அல்லது நமக்காக முன்குறிக்கப்பட்ட நன்மைகளை நமக்கு அருளும்படியாக அவர் நம்மை நோக்கி வருகிறவராக இருக்கிறார். எந்த வகையிலாகிலும் வருவார். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே தேவனால் நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு அவர்களை பார்க்கும்போது அடையாளம் தெரிகிறது. இந்த தேவனுடைய தூதனான கர்த்தருடைய தூதனானவர், அதோடு கூட தேவ தூதர்கள் 2 பேர், இவங்க 3 பேர் வரும்போது சூத்திர இவர்களை பார்த்த உடனே இந்த ஆபிரகாமுக்கு தெரிந்து விட்டது, இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள். அவர்களை கண்ட உடனே ஸ்தோத்திரம் அவன் என்ன பண்ணுகிறான்னு சொன்னா, உம்முடைய கண்களை எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்னை விட்டு கடந்து போக வேண்டாம், என் கூடாரத்தை தாண்டி போயிடாதீங்க, உங்க கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கணும், உங்க கண்கள் எனக்கு கருணை கிடைக்கணும், உங்க கண்கள் எனக்கு தயவு கிடைக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்தில் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அவர் நம்மை விட்டு கடந்து போக விடக்கூடாது. அதற்கு அவருடைய கிருபையை சார்ந்து நாம் அவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். சொல்ற ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்னை விட்டு கடந்து போகாதிரும். ஹல்லேலூயா. பர்த்திமேயு குருடன் எப்படி ஜெபம் பண்ணா? மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 47 வசனம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். அல்லேலூயா. உனக்கு நன்மை செய்வதற்கு உன் அருகே ஒருத்தர் வர்றார், உன்னை கடந்து போகிறவர் போல வர்றார். நீ அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளாமல் நீ வேற எதையோ சார்ந்து கொண்டால் உனக்கு வர வேண்டிய நன்மைகள் அது தடைப்பட்டு விடும், அது உன்னை தாண்டி போய்விடும். அதான் உண்மை. இவன் குருடனா இருக்கிறான், யாரும் சொல்லி கொடுக்கல, இயேசுவை கூப்பிடுன்னு சொல்லி கொடுக்கல. ஆனா இவனுக்கு குருடனா இருந்தாலும் வருகிறவர் யார் என்கிற அறிவு அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் நல்ல பார்வை தந்திருக்கிறார். ஆனாலும் நாம் இன்னும் ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் மட்டும் அறியவில்லை. அவருடைய கிருபையை, நமக்கு நன்மை செய்கிற தெய்வத்தை தேட வேண்டிய பிரகாரமாக இன்னும் தேடவில்லை. ஸ்தோத்திரம். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுறது யாருக்கு அவர் எப்படி இருக்கிறார்? சமயமா இருக்கிறார். உண்மையா கூப்பிடுகிறோமா, இல்லாட்ட கடமைக்காக கூப்பிடுறோமா? ஸ்தோத்திரம். உண்மையா கூப்பிடுறோமா இல்லாட்ட கடமைக்காக கூப்பிடுறோமா? இந்த பர்த்திமே குருடன் கூட அவன் உண்மையா கூப்பிடுறான். எல்லாரும் தடை பண்ணுகிறார்கள், அவன் முதல்ல இருந்ததை விட இன்னும் சத்தமாக உண்மையா கூப்பிடுறான். குருடனா இருந்தாலும் அவனுக்குள்ளாலையும் தேவ கிருபையினால் மட்டும்தான் எனக்கு விடுதலை கிடைக்கும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்பதை, என் வாழ்க்கையில மாற்றங்கள் வரும் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அன்பானவர்களே, இந்த ஆபிரகாம் அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவர் அவனுடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் என்னை விட்டு கடந்து போக வேண்டாம். அல்லேலூயா. கொஞ்சம் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். 18வது அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். கொண்டு வருகிறேன் அப்புறம் நீங்கள் உங்கள் வெளியே போகலாம், இதற்காகவே அடியேன் வந்தீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள். அல்லேலூயா. நான் சொல்றேன், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரேன், கொஞ்சம் அதை வச்சு நீங்க கால்களை கழுவி மரத்தடியில சாய்ந்து கொண்டிருங்க. கொஞ்சம் அப்பம் கொண்டு வரேன், சாப்பிட்டு புசித்து நீங்க கொஞ்சம் பலன் அடைஞ்சு நீங்க எந்த வழியா போகணுமோ அந்த வழியா நினைச்சீங்க போங்க. ஸ்தோத்திரம். அப்போ வந்தவங்க ஸ்தோத்திரம் அவங்க வழியில போகட்டும். ஆனா அவங்க என்ன விட்டு இந்த காரியத்தை நான் செய்கிற வரைக்கும், நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்கிற வரைக்கும் அவர் என்ன விட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை விட்டு போகாதிருந்தவரை அவர்களை கனப்படுத்துகிறான். நம்ம நிறைய இடத்துல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை என்னை விட்டு போகாதுன்னு சொல்றோம், ஆனா அவரை கனப்படுத்த மாட்டேங்கிறோம், அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய மாட்டேங்கிறோம். மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறோம், அவருடைய சமத்தில் இருக்க மாட்டேங்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் நடந்த பிற்பாடு என்ன நடக்கு பாருங்க. 8வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து பாருங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அவங்க முன்னாடி கொண்டு வச்சுட்டு அப்படியே பவியமா நிக்கிறான். ஒரு பணிந்த ஒரு இருதயம். கண்களில் கிருபை கிடைத்ததானால் என் மத்தியில என்னை விட்டு கடந்து போகாது ஆண்டவரே, என்னிடத்துல தரித்திரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் யார் இடத்துல தரித்திருக்கிறாரோ அவர்களிடத்துல ஆண்டவர் நன்மை செய்கிறார். இதுக்கு அடுத்ததான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் நல்ல ஒரு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். 9வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 9:10. ஸ்தோத்திரம். ஒரே ஆள் வாசிட்டு இருக்கிறதோட பிள்ளைகள் வாசிக்கலாமே. ஸ்தோத்திரம். எல்லாரும் வசனத்தை வாசிக்கணுமே. வாசிங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள்.
அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்போ இங்க பார்க்கும்போது உன் மனைவியாகிய சாராள் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவள் கூடாரத்துக்குள்ள இருக்கிறான். அந்த தேவதூதன் சொல்லுகிறாரு, கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். இந்த கண்களிலே கிருபை கிடைத்ததானால் என்னிடத்தில் தரித்திரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டவனுக்கு ஆண்டவர் சும்மா விடல, ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற, இத்தனை நாளா காத்துட்டு இருக்கிற, ஆனா இப்ப நான் உன்னிடத்துல வந்திருக்கிற, உன்னிடத்துல நேரடியா வந்துட்டேன். சோத்திரம். ஒரு உற்பவ காலத்திட்டம் வரப்போகிறது. அந்த உற்பவ காலத்திட்டத்துல உனக்கு நான் எதை வாக்கு பண்ணினோ அது நான் உனக்கு வந்து கிடைக்கும். அல்லேலூயா. சோத்திரம். ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய், ஒரு குமாரனை வழி நடத்தி கொண்டிருப்பாய். ஸ்தோத்திரம். அதுக்குரிய காலம் நெருங்கி விட்டது. அப்ப எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் பாருங்க. எந்த அளவுக்கு ஆண்டவருடைய கிருபையை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நாம் நேரங்களை தவறவிட்டால், காலங்களை தவறவிட்டால் நமக்கு வர வேண்டிய நன்மைகள் வருவதற்கு அது இடையூறாக இருக்கும். அல்லேலூயா. என்ன இனி வருகிற நாட்கள் கொஞ்சம் கொடுமையான நாட்களா இருக்கும். இனி வருகிற நாட்கள் நாம் சமாதானத்தை இழந்து போகக்கூடிய நாட்கள் வருகிறது. ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை நினைச்சுவாரு, பாதுகாப்பான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதை இழந்தாலும் சரி அவரை மட்டும் இழந்துறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு அஞ்ஞான தேவன் சொல்ற பாட்டு பாடுறாரு, என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை, உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா, உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. அல்லேலூயா. எதை இழந்தாலும் ஆண்டவரே உண்மை நான் இழக்க மாட்டேன். என் வீட்டை தேடி வருகிறவர், என்னை நாடி வருகிறவர் நீர்தான் ஆண்டவரே. என்னை தேடி வருகிறவர், எனக்கு ஒரு வார்த்தை தரும்படியா தேடி வருகிறவர், என்னை உங்களுடைய பிரசன்னத்தை நான் நிரப்பும்படியா தேடி வருகிறவர். சோத்திரம். வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்தும்படியா தேடி வருகிறவர். இந்த ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறதுக்கு மட்டுமல்ல, சோதோம் குமாரனுடைய அழிவையும் ஆண்டவர் இந்த இடத்துல அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறது மட்டுமல்ல, வாக்குத்தத்தங்களை தருகிறது மட்டுமல்ல, இனி வருகிற நாட்களில் உன்னுடைய சந்ததியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுகிறது மட்டுமல்ல, இனி சோதோம் குமார போன்ற பாவத்தை உடைய ஜனங்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அவர் தெரியப்படுத்துவார். இதெல்லாம் பாருங்க. ஆபிரகாம் அவங்களை விட்டு இருந்தாங்கன்னா இவனு ஆபிரகாமுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அல்லேலூயா. இதெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்காது. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனுடைய மகன், அவனுக்காக வேண்டுதல் செய்திருக்க முடியாது. அப்ப நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய கிருபை நமக்கு கிடைத்ததுன்னு சொன்னால், ஸ்தோத்திரம், அவர் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தருகிறார், வருகிற காரியங்களையும் வெளிப்படுத்துகிறார். 18வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். 17வது வசனம் 18வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க, பிள்ளைங்க வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு ஐக்கியம் உருவாகுது. இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன சொன்னா,
உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்னை விட்டு போக வேண்டாம் என்று சொன்ன அந்த ஒரு வேண்டுதல். அல்லேலூயா. கிருபை நாடினா அவர் போக மாட்டார். நிறைய பேர் சுயத்தை நாடுறாங்க, சுய நீதியை நாடுறாங்க. நான் இவ்வளவு நீதி செய்திருக்கேன், இவ்வளவு நல்லது செய்திருக்கேன். உன் நீதியை கொண்டு குப்பையில போ. உன் நீதி யாருக்கு வேணும்? அல்லேலூயா. உடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கணும். இந்த ஆபிரகாம், ஆண்டவரே நான் அதெல்லாம் விட்டுட்டு வந்தேன், இதெல்லாம் விட்டுட்டு வந்தேன், இதெல்லாம் செய்தேன், சோதரம் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன், அதெல்லாம் அவனு சொல்லல. அவன் சொன்ன ஒரே காரியம், உடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்னை விட்டு நிச்சயம்டா போக வேண்டாம். அல்லேலூயா. நம்ம நீதியெல்லாம் ஒண்ணுக்குமே ஆகாது, அதெல்லாம் அழுக்கான வஸ்திரம். சோதரம். அல்லேலூயா. ஆமா, நம்ம சோதரம் எவ்வளவுதான் நீட்டான ட்ரெஸ் கொடுத்திருந்தாலும் அது அடுத்தல துவச்சி இல்லாம அடுத்த போட முடியாது. ஒரு நேரம் போட்டுட்டு அடுத்த நேரம் போட்டாதுன்னா சோத்திரம் நம்ம ஸ்தோத்திரம் எவ்வளவு சுத்தமாக்கி போட்டோன்னு சொல்லி தெரியும். அல்லேலூயா. ஒரு ஸ்மெல் வந்துடும், ஒரு அழுக்கு வந்துடும். சோத்திரம் அதனுடைய நிறமே மாறிடுது. அந்த ட்ரெஸ்ஸுடைய நிறமே நிச்சயது மாறிடுது. அது வெள்ளை ட்ரெஸ் போட்டதுன்னா சூப்பரா மாறிடும். கலர் ட்ரெஸ் போட்டதுன்னா அது கொஞ்சம் வித்தியாசமா மாறும். அதுக்கப்புறம் கடைசியில் அதை ரெண்டாவது துவச்சி போடும்போது அது ஃப்ரெஷ் ஆகும். அல்லேலூயா. அப்போ சாதாரணமான இந்த வஸ்திரமே பழசா போகுன்னு சொன்னால் நம்முடைய நீதி எப்படிப்பட்டது? ஒவ்வொரு நாளும் நம்முடைய நீதியை நாம் பரிசோதிக்க வேண்டும். நம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்னை விட்டு போகாதிரும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது யாத்திராகமத்தின் புஸ்தகம், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 19வது வசனம். எண்ணாகமம் 14:19. உம்முடைய கிருபையினுடைய மகத்துவத்தின்படியே எகிப்தை விட்ட முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தரும் என்றார். அல்லேலூயா. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியே இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தரலும். அப்போ முதல்ல ஸ்தோத்திரம் தேடி வருகிறவரை, நன்மை செய்கிற வருகிறவரை நம்மளுக்கு தரித்திருக்க பண்ணுகிற கிருபை. இரண்டாவது மன்னிக்கும் கிருபை. இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வருகிற போது அநேக இடங்களிலே அவர்கள் தேவனை துக்கப்படுத்துகிறார்கள், கோபப்படுத்துகிறார்கள். அப்போ ஆண்டவருடைய கோபம் எழும்புகிறது. இந்த கோபத்தை ஆற்றுவதற்கு வேற எந்த வழியும் கிடையாது. இந்த மோசே ஒரு காரியத்தை சார்ந்து கொள்கிறான், ஆண்டவரே உம்முடைய கிருபையின் மகத்துவத்தின்படியே மன்னித்தருளும். அல்லேலூயா. மன்னிக்கும் கிருபை. ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 15வது வசனத்தின் வாசனம் 16, 17 வாசனம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களுடைய வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்கள் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கணும் ஆண்டவரே. இந்த ஜனம் பாவம் செய்து விட்டார்கள், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விட்டார்கள். நீ சொன்ன முதலாவது கட்டளையை மீறி விட்டார்கள். என்ன செய்தார்கள்? இவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அவர்கள் சீனாய் வனாந்தரத்தில் தங்கியிருந்தார்கள். மோசே சீனாய் மலையின் மேல் ஏறினார். அங்கே பிரமாணங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக 40 நாட்கள் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் இருக்கிறார். கீழே இருந்த ஜனங்கள் அவர்களில் சிலர்
எழுப்பி மேலே போன மோசைக்கு என்ன நடந்து சொல்லி தெரியாது, ஆகையால் நமக்கு முன் செல்கிற தெய்வங்களை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எத்தனித்து ஆரோனை கொண்டு அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட பொற்கண்டுக்குட்டியை செய்து அதை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த பொன்னாளாகிய கண்டுக்குட்டி அவர்கள் செய்து, இதுதான் உங்களை எகிப்து தேசத்தில் அழைத்து கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி அதற்கு பண்டிகைகளை கொண்டாடி கர்த்தருக்கு பண்டிகை சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்க தொடங்கினார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார், நீ எகிப்து தேசத்தில் அழைத்து கொண்டு வந்த இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், நீ உடனே இறங்கி போச்சு நீ ஆண்டவர் அனுப்புகிறார். அதுதான் அவர்கள் செய்த முதலாவது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. அங்க வந்து பார்க்கும்போது மோசேக்கே ரொம்ப கோபம் வருகிறது. ஆனாலும் அதை விட அதிகமா பற்றி கொண்டிருக்கிறது தேவனுடைய கோபம். ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, அப்போ அந்த பற்றி கொண்டிருக்கிற கோபத்தில் ஆண்டு சொல்லி என்னை விட்டுவிடு, நான் இவர்களை அழித்து விடுகிறேன் சொல்லுகிறார். ஆனால் மோசே அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால், உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால், இந்த ஜனத்துக்கு கிருபை கிடைத்ததனால் நீ இந்த ஜனத்துக்காக பரிதாபம் கொள்ளும், இந்த ஜனத்துக்கு மன்னிப்பை அருளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். என்னாகமத்திலே அப்படித்தான் ஜெபிக்கிறார். தேவன் கொடுத்த அந்த நல்ல தேசத்தை அசட்டை பண்ணி அவர்கள் முறுமுறுக்கிற போது அழிக்கும்படியாக ஆண்டவர் தம்முடைய கோபத்தை எழுப்புகிற நேரத்திலே அப்படிதான் சொன்ன ஆண்டவருடைய கிருபையினுடைய மகத்துவத்தின்படியே மன்னியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையினால் மன்னிப்பு கிடைக்கிறது. அது சொல்லுகிறார், உன்னுடைய வார்த்தையின்படி நான் செய்துட்டேன். என்ன? அவருடைய கிருபையை நாம் சார்ந்து கொண்டபடினால் அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மன்னிப்பு என்பது சாதாரணமாக கிடைக்கிற விஷயம் கிடையாது. நல்லா கவனிங்க, மன்னிப்பு என்பது சாதாரணமாக கிடைக்கிற விஷயம் கிடையாது. மன்னிப்பு ரொம்ப அவசியமா இருக்கிறது. மன்னிப்பு எங்க இருக்கிறதோ அங்கே தண்டனையிலிருந்து தப்ப முடியும். நாம் ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால், ஸ்தோத்திரம், நாட்டில் உள்ள சட்டங்கள் அவனை தண்டிக்கிறது, அவனை ஸ்தோத்திரம் விசாரிக்கிறார்கள், விசாரித்து அதற்குரிய தண்டனை கொடுக்கிறார்கள். ஆனால் தண்டனை பெற்ற அதே மனிதன் மன்னிப்பை பெற்றுக்கொள்வான். ஆனால் அந்த மனிதனுக்கு அந்த தண்டனையிலிருந்து நினைச்சது விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா, அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. அப்ப நம்முடைய குடும்பங்களிலேயும் சில காரியங்களை நம்ம மன்னிப்பு அடைய வேண்டியது இருக்கிறது. ஸ்தோத்திரம். சில விஷயங்கள், சில சாபங்கள் நம்முடைய குடும்பங்களில் விட்டு மாறாமல் இருக்க காரணம் சொன்னா, நம்மை தொடர்ந்து வருகிற சில பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கிற போது, அது அறிக்கை பண்ணப்படாமல் இருக்கிற போது அவைகள் நம்முடைய குடும்பங்களிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது, நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்துக்கு போகிற அந்த பாதைக்கு இவர்களுடைய பாவம் தடையாக இருந்தது. அல்லேலூயா. இவர்களுக்குள் இருந்த எகிப்து தடையாக இருந்தது, பழைய காரியங்கள் தடையாக இருந்தது. சிலருக்கு பழைய காரியங்கள் உள்ளாலே இருக்கும், மன்னிக்கப்படாம இருக்கும். பழைய பாவங்கள் உள்ளாலே இருக்கும், பழைய அடிமைத்தனங்கள் உள்ளாலே இருக்கும், மன்னிக்கப்படாமல் இருக்கும். அவைகள் நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை ரட்சிப்பில் நடத்தின தேவ மனுஷன் அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன சொன்னா, ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஆனாலும் உங்களுடைய விசுவாசத்துக்காக சொல்ல விரும்புகிறேன். ஊழியத்துக்கு வந்த பிற்பாடும் வீட்டில் தரித்திரம் மாறவில்லை. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. தரித்திரம் மாறவில்லை. ரொம்ப பண கஷ்டம், மன கஷ்டம், பிள்ளைகளுக்கு ஒன்றும் சரியா வாங்கி கொடுக்க முடியவில்லை. மழை வந்ததுன்னா அதை அடைப்பதற்கு முடியாது, ரொம்ப ஒழுக்கு, மழை பெய்து தண்ணியெல்லாம் உள்ள வந்துடும். அந்த சமயத்துல நாங்கள் எங்களுடைய உபயோகத்துக்காக வச்சிருந்த ஒரு டார்பா கொண்டு கொடுத்தோம். கொடுத்த வேலையில் அவர் அதை அந்த கட்டிலுக்கு மேலே அப்படி அந்த நனையாத அளவில் கட்டி விட்டு 3 பிள்ளைகளும் அவங்க 2 பேரும் 5 பேர் மட்டும் படுத்திருந்தார்கள். இப்படித்தான் சில நாட்கள் போனது. மனதில் ஒரே கேள்வி, ஆண்டவரே இது நடப்பதற்கு காரணம் என்ன?
என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். அவருடைய சகோதரர் ஒருவர், மூத்த சகோதரர் வீட்டில் இருக்கும்போது அவரை இவர் அடித்து வெளியே தள்ளிட்டு, சோத்திரம், மழை பெய்கிற நேரத்தில் ஒதுங்குவதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு அவர்களை ரொம்ப துன்பப்படுத்தி வெளியே தள்ளிட்டார். அந்த சகோதரரும் மனைவி பிள்ளைகளும் மழையிலே நனைந்து ஒதுங்கி இருந்தார்கள். அந்த நேரத்தில் இவருடைய இருதய கல் மாறி இருந்துச்சு. கர்த்தர் ரட்சித்தார், வேறு பிரித்தார். ஸ்தோத்திரம். அதை இவர் ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு நிறைய மாற்றங்கள் இருந்தது. நிறைய இடத்துல கர்த்தர் பயன்படுத்தினாரு. ஆனா இந்த காரியம் அவருடைய வாழ்க்கையில முன்னேறுவது தடையாக இருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவனிங்க. அப்ப என்ன நடந்துச்சு சொன்னா, ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினார். நீ உன்னுடைய சகோதரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தீங்கை செய்தபடினாலே, அவர்கள் மலையில நனைவதற்கு அந்த இக்கட்டான நேரத்துல நீ உதவி செய்ய மறுத்தபடினாலே அது என்னுடைய மனதில் இருக்கிறது. அதற்காக நீ மனம் வருந்தவில்லை, நீ அதற்காக மன்னிப்பு கேட்கவில்லை, ஒப்புரவாகவில்லை என்று சொல்லி ஆண்டவர் பேசினாராம். உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்டு விட்டு உடனே மறுநாள் சைக்கிள் எடுத்துட்டு நேரம் அவருடைய அண்ணன்ட்ட போனாரு. போய் மன்னிப்பு கேட்டாரு. நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ஆறுதலாக பேசினார். ஸ்தோத்திர. கர்த்தர் என்னோடு பேசுறதுனால நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசி சில நாட்கள் ஆகல, உடனே கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சார். அல்லேலூயா. வீடு ஒளிகிட்டு இருந்த இந்த வீடு வார்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார், பூசும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். சுத்திரம். அதுக்கு ஒரு படம் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா. ஊழியத்திலையும் ஆசீர்வதிச்சாரு, குடும்பத்திலையும் ஆசீர்வதிச்சாரு, எல்லாத்திலையும் ஆசீர்வதிச்சார். அப்போ நமக்குள்ளால சில மன்னிக்கப்படாத சில விஷயங்கள் இருக்கிறது, சில மன்னிக்கப்படாத தொடர்ந்து வருகிற பாவங்கள் இருக்கிறது, சாபங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வருகிற சில பாவங்கள் அவர்களோடு கூட இருக்கிறது. அதுவும் அவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்த பிற்பாடும் அதை விட்டுவிடவில்லை. ஆனபடினாலே தேவனுடைய கோபம் எழுப்புகிறது. அல்லேலூயா. மீட்கப்பட்ட ஜனத்துக்கு எதிராக கோபம் எழும்புமா? ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு எதிராக கோபம் எழும்புமா? எழும்பும். எப்ப சொன்னா, அவர்கள் மீறி போகிற போது, தேவனை துக்கப்படுத்துகிற போது, கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் போது தேவனுடைய கோபம் எழும்புகிறது. அது நம்முடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக அமைந்து விடுகிறது. அந்த நேரத்தில் அவருடைய கிருபையை சார்ந்து, ஆண்டவரே என்னை மன்னித்தரலன்னு சொன்னா, என் குடும்பத்தை மன்னித்தரலும், என் பிள்ளைகளை மன்னின்னு சொன்னா அவர் மனமிறங்கி மன்னிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா ஒண்ணும் மன்னிக்க மாட்டாரு. இவன் கெஞ்சி பிரார்த்தித்தான் சொல்லப்பட்டது. யாரு? மோசே கெஞ்சி பிரார்த்தி. அப்ப நம்மளும் கெஞ்சி பிரார்த்திக்கணும். மனம் உடைஞ்சி பிரார்த்திக்கணும். மனம் உடைந்த ஆண்டவருடைய சந்தலை கேட்கணும். ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னித்தரலாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்மிடத்தில் திரளான கிருபை இருக்கிறது, உம்மிடத்தில் இரக்கங்கள் இருக்கிறது. என்னை விட்டு விடாதிரும். உம்முடைய சத்துருக்கள் உம்மை நிந்திப்பதற்கு என்னை விட்டு விடாதிரும். அந்த ஜெபம் அதுதான். நீ ஒரே ஜனத்தை கொள்ளுகிறது போல, ஒரே மனுஷனை கொள்ளுகிறது போல இவங்களெல்லாம் கொண்டுட்டீர்னு சொன்னா எகிப்தில் இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி போடுவாங்க. ஆண்டவர் இவங்களை கொண்டு போய் விடக்கு முடியாதனாலதான் வழியில நினைச்சிட்டாரு, கொண்டு போட்டார். அல்லேலூயா. சொல்றோம். நிறைய நேரத்துல ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறது அதனாலதான் வச்சிருக்காரு போல தெரியுது. சொல்றோம். மற்றவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க, ஆமா அல்லேலூயா, ரட்சித்து ஆண்டவர் இவங்களை முன்னேற்றதுக்கு முடியாததுனாலதான் தீர்த்து போட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு தான் வச்சிருக்கிறார் போல. தேவ பிள்ளைகளே, நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிக்கு மட்டுமல்ல, நம்முடைய தேசத்துக்கும் மன்னிப்பு கிடைப்பதற்கு நாம் தான் தேவ கிருபைக்காக நிற்கணும். அல்லேலூயா. நம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைத்ததானால் நாங்கள் வாழ்கிற தேசத்தினுடைய ஜனங்களை அழிக்காதிரும் ஆண்டவரே. நாங்கள் வாழுகிற தேசத்தின் ஜனங்கள் பாவம் செய்திருக்கிறார்கள், உம்மை கோபப்படுத்துகிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அழித்து போடாதிரும். அல்லேலூயா. இந்த தேசத்தை அழித்து போடாதிரும், இந்த பட்டணத்தை அழித்து போடாதிரும். ஸ்தோத்திரம். உடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால், எனக்கு கிருபை கிடைத்ததானால்
உம்முடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய எனக்கு கிருபை கிடைத்ததானால், உம்முடைய பாதபடியில உட்கார்ந்திருக்கூடிய எனக்கு கிருபை கிடைத்ததானால் இந்த ஜனங்களை அழித்து போடாதிருக்கும். அல்லேலூயா. இதுதான் மோசேயுடைய விண்ணப்பம். தேவ பிள்ளைகளே, கிருபை நம்மை பரிதபிக்க வைக்கிறது, ஜனத்துக்காக பரிதபிக்க வைக்கிறது. மோசேக்கே அவ்வளவு மனது இளகக்கூடிய இருதயம் இருக்குமானால் சர்வ வல்லமை படைத்த கர்த்தர் எவ்வளவு மனது உருகுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மோசே ஜனங்களை பார்க்கறான். எல்லாரும் கவனிங்க. ஸ்தோத்திரம். மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட்டு விடு மோசே, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்றார். ஆனா மோசே ஒப்புக்கொண்டானா? இல்ல. ஒருவேளை அந்த இடத்துல நம்ம இருந்திருந்துச்சுன்னா எப்படி இருப்போம்? ஒன்னு நான் ஆசீர்வதிக்க போறேன், நீ பாவம் செய்துட்டு கூட ஜனங்களை அழிக்க போறேன்னு சொல்லிச்சுன்னா நம்ம என்ன சொல்ற ஓரளவுக்கு சரி ஆண்டவரே அல்லேலூயா. நம்ம ஜெபமும் அதானே. ஸ்தோத்திரம். நம்மளும் அடிக்கடி அப்படிதானே ஜெபம் பண்றோம். ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், வம்சத்தை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்றோம். நல்லதுதான். அப்படி சொல்றாரு, ஒன்னு ஆசீர்வதிப்பேன், இவங்களெல்லாம் அழிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் எப்படி இருக்கும்? ஆண்டவரே உண்மை போல நல்லவர் ஒருவரும் இல்ல, இவ்வளவு கரிசனை என் மேல அப்படின்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கவனிங்க. மோசே அப்படி சொல்லல. மோசே என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஆண்டவரே இந்த ஜனத்துக்கு நீ மன்னிப்பை கொடுக்கணும், இவங்களை அழித்து போடாதிரும். மோசையுடைய ஜெபம். ஸ்தோத்திரம். நீர் என்ன பெரிய ஜாதியா மாற்றாண்டா, இந்த ஜனங்களை நீர் அழிச்சு போடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்க்கும் போது நம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததான். இந்த ஜனத்தை அழித்து போடாது, இந்த பட்டணத்தை அழித்து போடாது, இந்த கிராமத்தை அழித்து போடாது, இந்த குடும்பத்தை அழிச்சிடாதீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. மூன்றாவது, முதல்ல பார்க்கிறோம் தேடி வருகிற தேவனை தரித்து நிற்க பண்ணுகிற கிருபை. இரண்டாவது மன்னிக்கும் கிருபை. மூன்றாவது பாருங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 25 வசனம். 2 சாமுவேல் 15:25. சீக்கிரமா வாசிங்க. ராஜா சாதோக்கை நோக்கி தேவனுடைய பெட்டியை நகரத்துக்கு திரும்பி கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, ஆனால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். அல்லேலூயா. அடுத்த வசனம் கூட, அவர் உண்மையில் எனக்கு பிரியமில்லை என்பாராகில் இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தமது பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, தாவீது தன்னுடைய மகனாகிய அப்சலோமால் ஸ்தோத்திரம் அவன் புறக்கணிக்கப்படுகிற போது இவனுடைய ஸ்தானத்தை அப்சலோம் எடுத்துக்கொண்டு அவன் ராஜாவாகிற போது தாவீது தன்னுடைய குமாரனாகிய அப்சலோமுக்கு பயந்து அவனும் அவனோடு கூட சிலருமாக காட்டிற்குள்ளே போகிறார்கள். இப்போ தன்னுடைய ராஜஸ்தானத்தை இழந்து விட்டான். அவன் தேவ சமூகத்தில் போய் ஆராதிக்கக்கூடிய அந்த தேவாலயத்தினுடைய அந்த சமூகத்தை இழந்து விட்டான். கவனிங்க. அல்லேலூயா. எருசலேம் நகரத்துக்குள்ளால இருக்க முடியாதபடிக்கு தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் அவர்கள் வெளியே புறப்பட்டு விட்டார்கள் காட்டிற்குள்ளால. இந்த நேரத்தில் கர்த்தருடைய பெட்டியை சாதோக் என்கிற ஆசாரியன் அவன் தூக்கி கொண்டு வருகிறான். ஏன்னு சொன்னா இந்த கர்த்தருடைய பெட்டி தான் எல்லா காரியத்துக்கும் ஜெயம் கொடுத்தது, தேவ பிரசன்னத்தை அங்கே வைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த பெட்டியை கர்த்தருடைய பெட்டியை தூக்கி கொண்டு வருகிற போது தாவீது சொல்கிறான், இதை நீ திரும்ப கொண்டு போ, அந்த எந்த ஸ்தானத்திலிருந்து அதே ஸ்தானத்துல கொண்டு போ,
கர்த்தருடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் அவர் ஸ்தோத்திரம் அதையும் அவர் வாசஸ்தலத்தை பார்க்கிறதுக்கு திரும்ப வர பண்ணுவார். அந்த கண்களை கிருபை கிடைச்சிட்டுன்னா என்னை திரும்ப வர பண்ணுவார். நல்லா கவனிங்க, இது என்ன கிருபை சொன்னா இழந்து போன ஸ்தானத்தை திரும்ப கொடுக்கிற கிருபை. அல்லேலூயா. இழந்து போன ஸ்தானத்தையும் ஆவிக்குரிய அனுபவங்களையும் திரும்ப கொடுக்கிற கிருபை. நான் விசுவாசிக்கிறேன் வருகிற நாட்கள்ல கர்த்தர் ஒவ்வொருவருக்கு இழந்து போன ஆவிக்குரிய அனுபவங்களையும் இழந்து போன ஸ்தானங்களையும் திரும்ப கொடுப்பான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சூத்திரம். நம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் இப்பொழுது துரத்தப்பட்டிருக்கிறேன், அவமதிக்கப்பட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இவன் புறப்பட்டு போகிற போது சீமையை வழியில தூஷிக்கிறான். என்ன தூஷிக்கிறான்? ஸ்தோத்திரம். சீமையை தூஷிக்கிறான். என்ன தூஷிக்கிறான்? பதினஞ்சாவது அதிகாரத்துல 16வது அதிகாரம் 17 வசனம். சீமையை அவனை தூஷித்து இரத்த பிரியனே, வேலியாளின் மனுஷனை, தொலைந்து போ, தொலைந்து போ. கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்படியே திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் யோவின் அக்கிரமத்தில் அகப்பட்டார். இரத்தப்பிரியனான மனுஷன். அல்லேலூயா. சீமை தூஷித்துட்டே வாரான். ரொம்ப தூஷிக்கிறான். கொடிய தூஷணங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடாத வார்த்தைகள். ஒரு ராஜாவை பார்த்து ஒருத்தன் கேவலமா திட்டுறான். கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோபம் வருது. அவங்க சொல்றாங்க, ராஜாவை இப்பவே இவனை ஒரே வெட்டா வெட்டிட்டுமா அப்படி கேட்கிறாங்க. தாவீது சொல்றாரு, அவன் தூஷிக்கட்டும். வாசிக்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். 10 வசனம். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரனே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்ன தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் கவனிங்க, தாவீதை தூஷிக்கணும்னு சொல்லி யார் சொல்லி இருக்கிறார்? கர்த்தர் தான் அவன் சொல்லி இருக்கிறார். அவன் அப்படியே ஆணித்தரமா நம்புறான். ஆண்டவரே சொல்லிட்டாரு, தாவீதை தூஷி, தாவீதை அவமானப்படுத்து, தாவீதை நிந்தி சொல்லி ஆண்டவரே அவனை சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப தனக்கு வருகிற அவமானத்தையும் தூஷணத்தையும் தனக்கு வருகிற நிந்தையும் ஆண்டவரே அனுமதித்தார் என்பதை இவன் ஆணித்தரமாக நம்புகிறான். ஏன் சொன்னா, என்னுடைய அக்கிரமம், அல்லேலூயா, நான் என்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டேன். வாசிங்க 11 வசனம். இன்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கட்ட பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான். அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். பாருங்க, முதல்ல சொன்னா கர்த்தர் அவனுக்கு சொன்னார் அப்படிங்கிறான். அடுத்த கர்த்தரே அவனுக்கு நினைச்சிருக்கிறார், கட்டளையிட்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவனுடைய நாம மயப்பட்டு பாருங்க. சில நேரத்துல நமக்கு தூஷணம் வருதுன்னு ஆண்டவரே அவங்க சொல்லிதான் தூஷணமே வருது. தேவையில்லாம தூசிக்கிறாங்களா, தேவையில்லாம திட்டுறாங்களா, அவர் தான் பெர்மிஷன் கொடுத்திருக்கிறார். உங்களை திட்டணும், இல்லாட்ட திட்ட மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த நேரத்தில் உன்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது? சோத்திரம். அநேகர் உன்னை நிந்திக்கிற போது, அவமானப்படுத்துகிற போது, அவங்க நிந்திக்கட்டும், இதை பார்த்தாது ஆண்டவர் எனக்கு இறக்க செய்வார் சொல்றியா? இல்லாட்டா நீ எதிர்த்துட்டு நிக்கிறியா? அல்லேலூயா.
சில நேரத்தில் நம்ம இழந்து போன ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கணும்னு சொன்னா, சோதரம் ஆண்டவர் எதை அனுமதித்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளணும். இதை பார்த்தாகிலும் கர்த்தர் என்னுடைய சிறுமையை மாற்றுவார், இதை பார்த்தாகிலும் என்னுடைய ஸ்தானத்தை மறுபடியும் தருவார், இதை பார்த்தாகிலும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுபடியும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் எங்க தானே இருக்கீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோத்ரம். ஏதோ சோத்ரம் மந்திரம் மாதிரி நீங்க நினைக்க கூடாது. அல்லேலூயா. முன்னாடி எல்லாம் காய்ச்சல் வரும், இப்பவும் காய்ச்சல் வருது. ஆனா முன்னாடி வருகிற காய்ச்சல் அதிகம். ஊசி போடுறதை விட இன்னொரு காரியம் ரொம்ப பிடிக்கும். ஆஸ்பத்திரிக்கு போனேன்னு சொன்னா பிடிக்காது, ஆனா இன்னொரு காரியம் செய்யணும்னு சொன்னா பிடிக்கும். கவனிங்க. அல்லேலூயா. என்ன காரியம் சொல்லுங்க பார்ப்போம். பரவாயில்ல, உண்மையான சகோதரன் கரெக்டா சொல்றாரு. பள்ளிக்கு போய் கயிறு கட்டணும்னா பிடிக்கும். ஏன்னா அங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஊசி போட மாட்டாங்க. ஒரு கயிறை வாங்கிக்கிட்டு, ஒரு கருப்பு கயிறை வாங்கிட்டு அடுத்த என்ன வாங்கிட்டு போனோம், பத்தியம் வாங்கிட்டு, வேற என்னது, அவ்வளவுதானே. ஆமா, பத்தியம் கயிறை வாங்கிட்டு போனோம். அங்க போனா பத்தியை கொளுத்தி அதுல அந்த அந்த ஒரு மண் சட்டி இருக்கும், அந்த சட்டிகளை வச்சிருவாங்க. அடுத்தால கயிறை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாரு, ஓதுவார். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஓதுவார். ஓதுறது நமக்கு வலிக்காது. அவர் சில ஓதும் போது நமக்கு இங்க கரக்கம் தான் வரும். சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, ஓதி முடிச்சுட்டு சோத்திரம் அந்த சொல்லுவாரு, ரொம்ப பொறாம இருக்குது, ரொம்ப எரிச்சல் இருக்குது, ரொம்ப வயிறு கட்டி இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு கயிறை கட்டி விடுவார். நம்ம அதுதான் தெய்வ வாக்குன்னு சொல்லிட்டு நம்ம போவோம். சோத்திரம். இப்போ அதே போல இல்லை, நம்ம ஓதுறது கிடையாது. நீங்க வாய் திறந்து ஜெபம் பண்ணாதான், நீங்க கவனிச்சாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, நம்ம இழந்து போன ஸ்தானங்கள், இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன மேன்மைகளை நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா அவருடைய கண்கள்ல நமக்கு கிருபை கிடைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப கிடைக்கணும். இந்த தாவீது இழந்து போன ஸ்தானம், எப்படி இருக்க வேண்டியவன், எப்படி இருந்தவன், அரண்மனையில எவ்வளவு மேன்மையா இருந்தவன், எவ்வளவு மதிப்பாக இருந்தவன், அவனை தாவீதுக்கு பேரை கட்டளை எல்லாரும் நடுங்குவாங்க. அவ்வளவு மேன்மையா கர்த்தர் வச்சிருந்தார். இப்போ ஒண்ணு நடுங்க மாட்டேங்குது. கீழே கீழே கிடக்கிறவன் கூட தாவீதை தூஷிக்கிறான். இழந்து போன ஸ்தானங்களை கர்த்தர் திரும்ப தருவார். உங்களுக்கும் சொல்லி சில ஸ்தானங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. சில மேன்மைகள் இருக்க, திரும்ப தருவார். இழந்து போன முந்த நாட்களை எவ்வளவு நல்ல நம்ம ஆவிக்குரிய அனுபவங்கள் இருந்துச்சு, நம்ம குடும்பங்கள் இருந்துச்சு, எவ்வளவு வருமானம் இருந்துச்சு, அது எல்லாவற்றை கர்த்தர் திரும்ப தருவார். கண்களை கிருபை கிடைத்ததானா. அல்லேலூயா. நான்காவது ஒரு காரியத்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். வாசிங்க. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அடுத்த வசனம், 2 வசனத்தோட வசனம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அடுத்த வசனம் கூட. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. ஒரு அழைத்து அல்லேலூயா. மரியாள் என்கிற ஒரு கன்னிகை இருந்தாள். அவள் தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது தேவதூதன் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து வாழ்த்துகிறான். எப்படி வாழ்த்துகிறான்னா, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல கிருபை பெற்றவள் என்று சொல்கிற வார்த்தை இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபேவர் என்று சொல்லப்பட்டிருக்கு.
அப்படியானால் கர்த்தருக்கு பிரியமானவள் சொல்லி பிரியமானவளாக அல்லேலூயா ஸ்தோத்திரம் அவள் காணப்படுகிறாள். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்தோத்திரம். அவ கலங்கிட்டான். இது என்ன வாழ்த்துதல் சொல்லி கலங்கி விட்டாள். உடனே தேவதூதன் பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அப்போ அவருடைய கண்களை கிருபை கிடைத்துன்னு சொன்னா இயேசு நமக்குள்ள இருந்து வெளிப்படுவார். அல்லேலூயா. நம்ம கிருபை பெற்றவங்களா இருந்தாச்சுன்னா நமக்குள்ள இருந்து யார் தான் வெளிப்படுவான்? எல்லாரும் சொல்லுங்க. நீங்களே சொல்றது பார்த்தானே, யார் வெளிப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, இயேசு மட்டும் என்கிட்ட வெளிப்பட்ட கூடாதுன்னு சொன்ன போல இருந்து. அவர்களை கிருபை கிடைச்சது நம்மகிட்ட யார் வெளிப்படுவாங்க சொல்லுங்க. சத்தமா சொல்றதுக்கு உங்களுக்கு ஒருத்தருக்கு வாய் இல்லையா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்குள்ள இருந்து யார் வெளிப்படணும்? இயேசு வெளிப்படணும். எல்லாரும் பயந்துட்டே சொன்ன போல இருக்கு. இயேசு மட்டும் வந்துடவே கூடாது, யார் எது வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிசாசே எனக்குள்ள இருந்து வெளியே வந்தாலும் பிரச்சனை இல்லை, இயேசு மட்டும் வந்துடக்கூடாதுன்னு சொன்ன போல இருக்கு. அப்படி இல்லைங்க, சத்தமா கம்பீரமா சொல்லணும், எனக்குள்ள இருந்து இயேசு வெளிப்படணும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாலே, நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி ஒப்பு கொடுத்ததுனால இயேசு அவளிடத்திலிருந்து வெளிப்பட்டாள். அல்லேலூயா. அவர் வெளிப்பட்டதுனால தான் இந்த முழு உலகத்துக்கு இரட்சகராய் இயேசுவை பெற்ற ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைத்தன்னு சொன்னா மரியாளுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்குள் நம்மகிட்ட இருந்து இயேசு வெளிப்பட்டாருன்னா நம்ம மூலம் ரட்சிக்கப்படுறவங்க, நம்ம மூலம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க மூலம் தான் நான் இயேசுவை பெற்றுக்கொண்டேன், இவங்க மூலம் தான் நான் இயேசுவை அறிந்து கொண்டேன், இவங்க மூலம் தான் இயேசுவை நான் இயேசு இடத்துல வந்தேன், இவங்க மூலம் தான் இயேசு என் வாழ்க்கையில வந்தார். அல்லேலூயா. இப்ப மரியாள் மூலம் தான் இயேசு எல்லா ஜனத்துக்கும் போகிறார். ஒரு அழைச்சு வைப்போம். ரட்சகர் இயேசு. ஸ்தோத்திரம். அப்போ நம்மிடத்துல இருந்து இயேசு வெளிப்படணும், இயேசுவின் சுவாவங்கள் வெளிப்படணும், இயேசுவின் அந்த தெய்வீக தன்மை நமக்குள்ள இருந்து வெளிப்படணும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய சுய தன்மைகள் வெளிப்படுதா, இயேசுவின் தன்மைகள் வெளிப்படுதா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். இன்னொரு வசனம் கலாத்தியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதும் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, என்னிலே யார் பிழைத்திருக்கிறார்? கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எனக்குள்ள இயேசு தான் பிழைத்திருக்கிறார். இயேசு பிழைத்திருக்கிறதுனால தான் ஸ்தோத்திரம் அவர் இந்த பவுலை பலப்படுத்திட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள இயேசு பிழைத்திருக்கிறாரா? இயேசு நமக்குள்ள இருந்து வெளிப்படுறாரா? அவர் வெளிப்பட்டாச்சுன்னா நம்மளை கொண்டு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். இப்போ ஒரு காரியமே செய்வதற்கு முடியாதபடிக்கு இருக்கிற காரணம் சொன்னா ஸ்தோத்திரம், நமக்குள்ளால அவர் கிரியை செய்ய நாம் இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. பவுல்
ஸ்தோத்திரம். அவர் சொல்கிற கடைசியில், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப தேடி வருகிறவரை தரித்திருக்க பண்ணுகிறதுக்கு கிருபை தேவை. ஸ்தோத்திரம். மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு கிருபை தேவை. மூன்றாவது, இழந்து போன ஸ்தானத்தையும் ஆவிக்குரிய அனுபவங்களே தேவ சமூகத்தை பெற்றுக்கொள்வதற்கு கிருபை தேவை. நான்காவது, ஸ்தோத்திரம், இயேசு நம்மிடத்தில் வெளிப்படுவதற்கு கிருபை தேவை. ஒரு 4 காரியம் சொல்லியிருக்கோம். முதல்ல, தேடி வந்தவரை தரித்திருக்க பண்ணுவதற்கு கிருபை தேவை. இரண்டாவது, மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு கிருபை தேவை. மூன்றாவது, இழந்து போன ஸ்தானத்தையும் தேவ சமூகத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு கிருபை தேவை. நான்காவது, இயேசு நம்மிடத்திலிருந்து வெளிப்படுவதற்கு என்ன தேவை? கிருபை தேவை. அல்லேலூயா. அந்த கிருபைகள் நமக்குள்ள இருக்குதான். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படிக்க முடிஞ்சா முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். நாம் கிருபையை குறித்து அநேக வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். பல வார்த்தைகள் பல விதத்தில் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தின வார்த்தை முற்றிலும் வேறுபட்டது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இயேசுவே